1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். குமரன் சில்க்ஸ் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். வணக்கம் டாக்டர். கடைசி பகுதியில ஆஸ்துமா பிரச்சனை பத்தின பல தகவல்களை எங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதனோட தொடர்ச்சியா இதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி டாக்டர்? ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அதாவது இந்த அலர்ஜிக் ரெஸ்பான்சஸ் வராமல் தடுக்கிறது ஒரு பக்கம், அதை தவிர வந்துட்டு வந்துடுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ரெண்டு இது. ஒன்று வந்து ப்ரிவென்டிவ் வராமல் தடுக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து வந்தால் அதை வந்து எதிர்கொள்றதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கான இது. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக ரொம்ப மைல்டு லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அது இன்ஹேல்டு பெட்டா-2 அகனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வகையான மருந்துகள் வந்துட்டு நம்ம வந்து சுவாசத்தின் வழியாக எடுக்கிறது, இன்ஹேலர் இல்லைன்னா அந்த ரோட்டா கேப்ஸ், இந்த மாதிரி பல டிவைசஸ் இருக்கு. அது வழியாக அந்த மருந்து வந்து நம்ம சுவாசம் வழியாகவே உள்ளே போயிடும். அது போன உடனே வந்து ஒரு இமீடியட்டாகவே எஃபெக்ட் இருக்கும். அது வந்து அந்த அந்த மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடும், நார்மல் ஆகிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்குள்ளேயே வந்து ஆக்ஷன் இருக்கும் அதுக்கு. இதுதான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடியது, இன்ஹேல் பீட்டா-2 ஆகனிஸ்ட் அப்படின்னு எனப்படும் வகை மருந்துகள். அது நிறைய இருக்கு, சால்பெட்டமால், இந்த மாதிரி ஃபார்மாட்ரால், இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு அந்த இது குரூப்ல. இதை தவிர வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் பார்த்தீங்கன்னா இன்ஹேல் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்ட்டு. இது என்ன பண்ணுன்னா அந்த அலர்ஜி வரக்கூடிய தன்மையே, அந்த இதை வந்து அதன் மீடியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணக்கூடியது. இது வந்து வர்ற அந்த ஆஸ்மாட்டிக்ஸ் அட்டாக்ஸ் வர்றதுக்கே வந்து தடுக்கக்கூடியது. இது வந்து ரெகுலராக கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த இன்ஹேல் பெட்டா-2 அகனிஸ்ட்ன்றது வந்து வரும்போது யூஸ் பண்ணுற டைப். அதாவது அந்த வந்த உடனே அந்த அட்டாக் வந்தோடனே சரி பண்ணுறதுக்கு. ரொம்ப மைல்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த இன்ஹேல் பெட்டா-2 அகனிஸ்டே போதும். அது எதுக்குன்னா எப்போனா வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு டைம் தான் வருது, இல்லை ஒரு பெர் டேல ஒரு தடவை தான் வருது, இல்லை ஒரு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் வருது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது மட்டுமே போதும். ஏன்னா அது வந்து சைட் எஃபெக்ட்ஸும் வந்து கம்மி தான், ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மி தான். இப்போ இதே மருந்துகள் வந்து உட்கொள்கிற டைப்லையும் இருக்கும், ஓரலாக எடுத்துக்கக்கூடியது. பட் அதுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஜாஸ்தி, ஏன்னா அது உடம்புல எல்லா இடத்துலையும் அது கலந்துரும், அது மற்ற இடத்துலையும் அதோட எஃபெக்ட்ஸ் காட்டும். இது வந்துட்டு இன்ஹேல் பண்ணும்போது வெறும் லங்ஸ் வரைக்கும் தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். அது தேவையான எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும் ரிஸ்க்கை விட. இது குழந்தையா இருக்கும்போது யூஸ் பண்ணலாமா? பிரெக்னன்சில எப்படி சேஃபா டாக்டர்? ஆமா, சில்ட்ரன்ல கூட அது வந்து நல்ல எஃபெக்டிவ் அண்ட் சேஃப் தான். ஏன் அவ்வளோனா பிரெக்னன்சில கூட ஓரளவுக்கு சேஃப் தான். அது மோஸ்ட்லி வந்து இன்ஹேல் பெட்டா-2 அகனிஸ்டும் சரி, இன்ஹேல் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சேஃப்டி ப்ரொஃபைல் இருக்கு அதுக்கு வந்துட்டு. டாக்டர், ஆஸ்துமா இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் இது சிம்டம்ஸ் பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். அதாவது அந்த டைமுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டாக்டர் பார்த்துட்டு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கும்போது வீஸ் இருந்ததுன்னா மோஸ்ட்லி அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங் இருக்கு. அதாவது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக ஊதிட்டு பார்க்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டெஸ்ட் இருக்கு. அதாவது பிஎஃப்டி இல்லைன்னா லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொல்லுவாங்க. அதன் மூலம் கண்டுபிடிக்கலாம். பட் அது வந்து இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா, இது நார்மலாக இருக்கிற டைமில் பண்ணால் அவ்வளோவா தெரியாது, நார்மலாக தான் காட்டும் அந்த டெஸ்ட். வீசிங் இருக்கிற டைமில் பண்ணாதான் தெரியும். பட் அது ஒரு அதாவது வேற ஒரு இதில் கண்டுபிடிக்கிறதுக்கும் இருக்கு. அது ப்ரொவோகேட்டிவ் டெஸ்ட்னு சொல்லிட்டு. பட் அது மோஸ்ட்லி அவ்வளோவா யாரும் பண்ணுறதில்ல. ப்ரொவோகேட்டிவ் டெஸ்ட்னா அதை தூண்டி விடுறது, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் எடுக்கிறதுன்றது. பட் அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங்கை விட நமக்கு சிம்டம்ஸ்லேயே தெரிஞ்சிடும். வீசிங்கோட சிம்டம் வச்சு பிராங்கியல் ஆஸ்மான்னு ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். ஆஸ்துமா அட்டாக்ஸ் வர்றதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா டாக்டர்? அந்த தடுக்கும் முறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விதமான பொருட்கள்னால அது ட்ரிகர் ஆகலாம். ஒருத்தருக்கும் ஒன்று தூண்டி விடும் இந்த ஆஸ்மேட்டிக் அட்டாக்ஸ். சில பேருக்கு ஃபுட்னால இருக்கலாம், அதாவது மில்கில் இருக்கலாம், ஏதாவது ஃப்ரூட்ஸில் இருக்கலாம், இல்லைன்னா ஆயில் ஃபுட், ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி பல வகையான ஃபுட்டில் ஒருத்தருக்கும் ஒரு இதில் ட்ரிகர் ஆகலாம். அது தவிர சில பேருக்கு டஸ்ட்டு, இல்லை ஏதாவது கேஸஸ், இல்லை ஏதாவது குளோரின், அந்த மாதிரியான கேஸஸ், இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் வரக்கூடிய கலந்து விடக்கூடிய ஏதாவது கேஸஸ்னால வரலாம். அதை சுவாசிப்பதன் மூலம் வரலாம். சில பேருக்கு இந்த போலன் எனப்படும் பூக்கள்லேருந்து வரக்கூடிய அந்த பொருட்கள்லேருந்து கூட வரலாம். அது கூட காட்டில் கலந்து அதில் கூட வரலாம். ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் கூட வரலாம். இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு வந்துட்டு வெறும் ரொம்ப அதிகம் சிரிச்சா கூட தூண்டப்படக்கூடிய வீஸ் கூட இருக்கு. சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மான்ட்,
அதாவது கொஞ்சம் மாடியெல்லாம் ஏறினா இல்லை ஸ்பீடாக நடந்தா எக்ஸசைஸ்லாம் பண்ணால் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருந்துன்னா அதை வந்து தடுக்கக்கூடியதாக இருந்தால் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தொடர்ந்து இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்றது பாதுகாப்பானதா டாக்டர்? அதான் இன்ஹேல்டு மெடிசின்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டைப் ஆஃப் மெடிசன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உடம்புல மற்ற இடத்துல கலந்து விடாமல் டைரெக்டாக லங்ஸில் அந்த பிராங்கியல்ஸில் போய் ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து அப்சார்ப் ஆகிறது ரத்தத்தில் கலந்து விடக்கூடியது ரொம்ப மினிமல் அமௌண்ட், ரொம்ப சிறிய குவான்டிட்டி தான் உள்ளே போகும். மற்றதெல்லாம் வந்து லங்ஸ்லேயே அது என்ன ஆக்ஷன் தேவையோ அதுக்கான அளவில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால அது வந்து ரொம்ப ஓரளவுக்கு சேஃபான மெத்தடு தான். பட் நிறைய பேர் வந்துட்டு பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஹேலர் இல்லை ரோட்டா கேப்ஸ் அப்படி சொல்லும் போதே வந்து அது வேண்டாங்க மாத்திரையாக கொடுத்துருங்க அப்படின்வாங்க. பட் அவங்களுக்கு வந்து அது இன்ஹேலர்னு அது ஏதோ ரொம்ப பெரிய வியாதியாக இருக்க போகுது அப்படி அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுவாங்களோ, இல்லை அதை யூஸ் பண்ணால் திரும்ப அதுலேருந்து வெளியே வர முடியாது, அடிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்லாம் சில தவறான கருத்துக்கள்லாம் இருக்குது. பட் அது மாதிரி இல்லாமல் தாராளமாக இன்ஹேல் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணலாம். இவ்வளவு நேரமா ஆஸ்துமா பத்தின பல தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ டாக்டர். நன்றி.